இந்த நாளை கொண்டு கொடான கூடி நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையிலும் கூட ஆண்டவரே உம்மிடத்துல உண்மை உயர்த்தி ஆராதிக்க நீங்களே மறுவத்தில் தாருமா ஏசுப்பா. இந்த நாளில் கூட ஏசுப்பா உண்மை உயர்த்தி ஆராதிக்க வந்திருக்கும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையை நீரே இடைப்பட்டு அசைவாடும் ஆண்டவரே. இதெல்லாம் வைத்து நாம் ஜெபிப்போம், ஏசுப்பாவை உயர்த்தி ஆராதிப்போம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம ஒரு வசனத்தின் மூலமா பாடலில் செல்லலாம். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வசனத்தில் என்ன போட்டோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் அவர் சிலுவையில் மறுத்து நமக்காக உயிர் தெளிந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவர் நமக்காக சிலுவையில் இருந்தார். அதை நினைத்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் ஏசப்பா சிலுவையிலே கழுவி விட்டார். அதை வைத்து நம்ம இந்த பாடலை உற்சாகமாய் பாடுவோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உன் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம்
சத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே வேறொன்றும் இல்ல. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, ஒரு கரு போல காத்தீரே நன்றி. ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த நாளை கொடுத்தவங்க கொடான் கோடி நன்றி ஏசப்பா. இந்த நாளையும் கூட இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையும் எங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நன்றி ஏசப்பா. வராத மக்களை நீங்களே தடைகளை வெடித்து கொண்டு வர போவதற்காக நன்றி ஏசப்பா. உங்களுக்காக ஆராதனை சிறப்பாக பண்ணியிருக்கோம் ஏசப்பா. உங்கள் கண்கள் அதை பார்த்துட்டு ஏசப்பா. மீதியான காலத்தையும் பேச போகிறேன் யாவையும் உங்களுக்கு அடுத்துல ஒப்புக்கொள்கிறேன் ஏசப்பா. நீங்களே பொறுப்பெடுத்து நடத்த போவதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெயங்களும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாய் நாம் தியானிக்க போகிறதான தலைப்பு கடந்து வா. கடந்து வா என்கின்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். நாம் எதை கடந்து வர வேண்டும்? ஆண்டவராகிய இயேசுவானவர் நம்மிடத்தில் எதிலிருந்து கடந்து வரும்படி விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதான வேத பகுதி யோவானின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் தியானிப்போம். இயேசுவானவர் ஸ்ரீஷரோட கூட கெதிரோன் எனும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. ஆண்டவராகிய இயேசுவானவர் இங்கே ஒரு ஆற்றை கடந்து வந்தார் தன் சீஷர்களோடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு ஆற்றை கடந்தால் ஒரு தோட்டம் காத்திருக்கிறது. அங்க கெசன்மனே எனக்குரிய ஒரு தோட்டம் இருந்தது. ஆற்றை தன் சீஷர்களோடு கடந்தார். இந்த கெதிரோன் ஆற்றை தன் சீஷர்களோடு கடந்தார். அப்ப இந்த கெதிரோன் ஆறு எங்க இருக்கிறதுனா, இந்த எருசலேமிலிருந்து ஒலிவமலைக்கு போகும் வழியிலே இந்த கெதிரோன் எனக்குரிய ஆறு இருந்தது. இதை கடந்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசுவானவருடைய வாழ்க்கை பிரயாணத்துல இந்த ஆற்றை சீஷர்களோடு அதிக தரம் அவர் கடந்திருக்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த ஆற்றை கடக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்ப பாருங்க, இந்த கெதிரோன் ஆறு, இந்த கெதிரோன் என்றால் என்ன அர்த்தம் என்று பார்த்தோமானால், கலங்கலான குழப்பமான இருள் இருக்கும் இடம், அரை இருள் இருக்கும் இடம். இந்த கெதிரோன் எனக்கூடிய ஆற்றை அவர் கடந்திருக்கிறார். இந்த கெதிரோன் எனக்கூடிய ஆறு எதை காண்பிக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில பாதி இருளை காண்பிக்கிறது, கலக்கத்தை காண்பிக்கிறது, குழப்பத்தை காண்பிக்கிறது. இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடக்க முடியாதபடி விசுவாசிகள் தடுமாறி நிற்கிறார்கள். நான் இதை என் சீஷர்களோடு கடந்தேன், நீங்களும் இதை கடக்க வேண்டும், இதை கடந்து வர வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இப்ப பாருங்க, வெளிச்சம் குறைவா இருக்கு அப்படின்னா இருள் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த இடம் எப்படி இருக்கு? இருள் அதிகமா இருக்கு. இந்த இடத்தை தான் ஆண்டவராகிய இயேசுவானவர் தன் சீஷர்களோடு கடந்தார். நம்முடைய வாழ்க்கையில இருளை கடக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசுவானவர் நம்மோடு பிரயாணிக்க வேண்டும். அந்த நாள்ல சீஷர்களோடு ஆண்டவராகிய இயேசுவானவர் பிரயாணித்தார். அவர்கள் இந்த கதிரோன் ஆற்றை கடந்தார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த கெதிரோன் என்கிற ஆற்றை குறித்து நான் சொன்னேன். கலங்கலான, அதே போல் குழப்பமான, அரை இருள் இருக்கக்கூடிய இடம் என்று. அப்ப பாருங்க, இப்ப இந்த கலக்கம், குழப்பம், இருள் இதெல்லாம் பிசாசின் வேலை. இதையெல்லாம் கொண்டு வருகிறது பிசாசின் வேலை. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் வேலை என்ன? இந்த குழப்பத்தை சமாதானமாய் மாற்றுவது, அதே போல இந்த கலங்கமான சூழ்நிலையை தெளிவாய் மாற்றுவது, இந்த இருளை வெளிச்சமாய் மாற்றுவது. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லுகிற ஒரு காரியம், என்னோடு நீங்கள் பிரயாணிக்கும் பொழுது உங்கள் குழப்பத்தை கடந்து விடுவீர்கள், உங்கள் இருளை கடந்து விடுவீர்கள், உங்களுடைய கலக்கமான சூழ்நிலையை கடந்து விடுவீர்கள். ஏனெனில் நான் உங்களோடு இந்த காரியத்தை மாற்ற வல்லவராய் இருக்கிறேன். பாருங்க, ஆண்டவராகிய இயேசுவானவர் இதை கடந்தார்.
இதே போல நாமும் நம் வாழ்க்கையில சில நேரங்கள்ல இருளான காரியங்கள் வரும், குழப்பமான காரியங்கள் வரும், அதே போல கலங்கலான காரியங்கள் வரும். அதை கடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதை கடந்தால் என்ன நடக்கும், இதை எப்படி கடக்க வேண்டும், நாம் எப்படி இருந்தால் இதை கடக்க முடியும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதற்காக 2 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை தியானித்து பாருங்கள். நான் சுருக்கமாய் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். சகல ஜனங்களும் தேசத்தாரும் மகா சத்தமாய் அழுதார்கள். ராஜா கீதரோன் ஆற்றை கடந்தார். உடன்படிக்கை பற்றியும் அவரோடு கடந்து அங்கே வைக்கப்பட்டது. இந்த ராஜா யாரு? தாவீது ராஜா. தாவீது ராஜா இந்த கீதரோன் ஆற்றை கடந்தார். அப்ப இது ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்றால், தாவீது இந்த கீதரோன் ஆற்றை கடந்தார் என்றால், கெதரோன் ஆற்றை கடந்தார் என்றால் அவர் மேல் இருந்த அபிஷேகம், நமக்குள் ஒரு அபிஷேகம், ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்கும் பொழுது இந்த ஆற்றை கடந்து விடலாம். இந்த ஆற்றை கடக்கும் வழி நமக்குள் ஒரு அபிஷேகம் இருக்க வேண்டும். அதே போல கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள் இருக்கும் பொழுது சொன்ன பாருங்க, இந்த குழப்பம், கலக்கம், இருள் இது அனைத்தையும் கடந்து விடலாம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம மேல அபிஷேகம் ரொம்ப முக்கியம். நம்ம குழப்பத்தை மாற்றணும், நம்ம கலக்கத்தை மாற்றணும், நம்மளுடைய இருளை மாற்றணும்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள் இருக்கும் பொழுது இது சகலத்தையும் கடந்து விடலாம். அப்ப அது போல பெட்டி, இப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, ராஜா மட்டுமல்ல கர்த்தருடைய பெட்டியும் கடந்தது இந்த கெதரோன் ஆற்றை என்று. அப்ப நாம் தேவனுடைய பெட்டி என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய பெட்டி. என்ன பெட்டினா பாக்ஸ். இப்ப பாருங்க, நாம் எப்படி இருக்கோமா, அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல அவருடைய சாட்சியின் பெட்டி என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அவருடைய பரிசுத்த பெட்டி என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல நாம் அவருடைய வார்த்தை இருக்கும் பெட்டி என்று வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் இந்த குழப்பத்தையும் கலக்கத்தையும் இருள் எனும் ஆற்றை கடக்க வேண்டும் என்றால் நமக்குள் ஒரு அபிஷேகம் இருக்க வேண்டும். அதே போல நமக்குள்ள பெட்டியின் அனுபவம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது இந்த கலக்கம், குழப்பம், இருளை கடந்து விடலாம். அப்ப இந்த உடன்படிக்கை பெட்டி, ஆண்டவராக இயேசுவானவர் என்னோட சிலுவையில ரத்தத்தினால் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அந்த உடன்படிக்கையின் சிந்தை எனக்குள் இருக்கும் பொழுது நான் இந்த குழப்பத்தையும் கலக்கத்தையும் இருளையும் கடந்து விடுவேன். அதே போல சாட்சி, நான் இயேசுக்காக சாட்சியா இருக்கிறேன். உலக மனிதர்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டாம், இயேசுவின் நாமத்திற்காக நான் சாட்சியா இருக்கிறேன் என்பது பொழுது இந்த கலக்கத்தையும் குழப்பத்தையும் இருளும் என்னும் ஆற்றை கடந்து விடலாம். அதே போல் நமக்குள்ள பரிசுத்தம், நமக்குள்ள இயேசுவானவருடைய பரிசுத்தம் இருக்கும் பொழுது இந்த ஆற்றை கடந்து விடலாம். அப்ப இந்த குழப்பம், கலக்கம், இருள் எனும் இந்த ஆற்றை கடக்க வேண்டும் என்றால் அவருடைய பெட்டியாய் இருக்க வேண்டும். அவருடைய அபிஷேகம் நமக்குள் இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசுவானவர் நம்மோடு இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, முதலாவது சொன்ன சீஷர்களோடு ஆண்டவராக இயேசுவானவர் இந்த ஆற்றை கடந்து காண்பித்தார். இந்த ஆறு எப்படிப்பட்டது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த ஆறு எதை அடையாளப்படுத்துகிறது? தாவீது ராஜா தன்னுடைய மேல் இருந்த அபிஷேகத்தினாலும் கடந்தார், பெட்டி கடந்தது என்று. அடுத்த ஒரு காரியத்தை பார்ப்போம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் நான் சுருக்கமாக வாசிக்கிறேன். 2ஆம் மாதத்திலே புளிப்பில்லாத அப்பம் பண்டிகை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமிலிருந்து பெரிய சபையாய் கூடினார்கள். அவர்கள் எழும்பி எருசலேமிலே உண்டான பலிபீடங்களையும் தூப பீடங்களையும் அகற்றி கெதரோன் ஆற்றிலே போட்டார்கள். பாருங்க, இந்த ஜனங்கள் அப்ப பண்டிகை அதை கொண்டாடுவதற்கு முன்பாக அவங்க என்ன பண்றாங்கன்னா, பலிபீடங்களையும் தூப பீடங்களையும் இந்த ஆற்றில போடுறாங்க. இந்த கெதரோன் எனக்குரிய ஆற்றில போடுறாங்க. பழைய ஏற்பாட்டுல பஸ்கா, புதிய ஏற்பாட்டில் அது திருப்பந்தியை காண்பிக்கிறது. ஆண்டவராக இயேசுவானவர் நமக்காக சிலுவையில் சிந்தின ரத்தத்தையும் அவர் நமக்காக கொடுக்கப்பட்ட ஜீவ சரீரமாகிய அப்பத்தையும் நாம் எடுத்துக்கொள்கிறோமே, அது திருப்பந்தியை காண்பிக்கிறது. இப்ப இந்த திருப்பந்தியின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கும் மேடுகளை எல்லாம் இந்த கதிரோன் ஆற்றில போடணும். கடக்கிறோம், இந்த கதிரோன் ஆற்றை இயேசுவானவர் கடந்து காண்பித்தார். இப்ப பாருங்க, இதை போடணும். அப்ப திருப்பந்தி எடுக்கும் பொழுது இந்த தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் முன்பு நாம் தேவையில்லாத குணாதிசயங்களை இந்த ஆற்றில போட்டுடணும். இப்ப தேவையில்லாத குணாதிசயங்களை இந்த ஆற்றில போட்டு கரைக்கணும். இவங்க என்ன போட்டாங்க? பலிபீடங்களையும் தூப பீடங்களையும் போட்டாங்க. இது புதிய ஏற்பாட்டில் இது தேவையில்லாத பொல்லாத குணாதிசயங்கள். பாருங்க, இந்த பொல்லாத குணாதிசயங்களை குறித்து நான் சுருக்கமாக சொல்றேன். புறங்கூறுவது, கோல் சொல்வது, பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பது, அப்புறம் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, எதை பார்த்தாலும் இது போல இருக்கிற குணாதிசயங்களை இந்த ஆற்றில் என்ன பண்ணணும்? போட்டுடணும்.
அப்போ போடும்போது இந்த குழப்பம் எனும் ஆற்றை கடந்து விடலாம், கலக்கம் எனும் ஆற்றை கடந்து விடலாம், இருள் எனும் ஆற்றை கடந்து விடலாம். தேவையில்லாத குணாதிசயங்களை என்ன பண்ணலாம், விட்டுட்டு இந்த ஆற்றை கடக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவராக இயேசுவானவர் இந்த ஆற்றை கடந்து காண்பித்தார் என்றால் அதில் ஆவிக்குரிய அர்த்தங்கள் பல உண்டு. நான் ஒரு சில காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப ஆண்டவராக இயேசுவானவர் சீஷர்கள் கூட இந்த கெத்ரோன் எனும் ஆற்றை கடந்தார். கடந்த உடனே எங்க போனாரு, ஒரு தோட்டத்துக்கு போனார். அது என்ன தோட்டம், கெத்செமனே தோட்டம். இந்த கெத்செமனே என்றால் எண்ணெய் பிழியும் இடம் என்று அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில எண்ணெய் பிழியும் இடம். அதாவது இங்க எதுக்கு போனார்னா ஜெபிக்கும்படி போனார். அப்ப நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படணும்னா நாம இந்த ஆற்றை கடந்து வரணும். நமக்குள்ள இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை அகற்ற வேண்டும். ஆண்டவராக இயேசுவோடு கடக்க வேண்டும். அதே போல் அபிஷேகத்தோடு கடக்க வேண்டும். நான் கர்த்தருடைய பெற்றி என்ற சிந்தனையோடு கடக்க வேண்டும். தேவையில்லாத குணாதிசயங்களை விட்டு விட்டு கடக்க வேண்டும். கடந்தால் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படும். அந்த எண்ணெய் பிழிகிற இடம் இது ஜப ஜீவியத்தை காண்பிக்கிறது. இப்ப இந்த இடத்துல வந்த உடனே அந்த இடத்துல எண்ணெய் பிழிகிற இடம்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நாம் ஜபத்துக்குள் வரும் பொழுது இந்த இடத்துல இப்படிப்பட்ட காரியங்களை கடந்து வரும் பொழுது நமக்குள் இருக்கும் அபிஷேகம் நிரம்பி வழிய ஆரம்பிக்கும், பிழிந்து எடுக்கப்படும். அப்ப ஆண்டவராக இயேசுவானவர் இங்க அநேக தரம் போனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து யோவான் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். இயேசு தம்முடைய சீஷரோடு கூட அடிக்கடிக்கு அங்கே போயிருந்தார். அப்ப வாழ்க்கையின் அனுபவத்தை ஆண்டவராக இயேசுவானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில வரலாம். ஆனால் நீங்கள் ஜபத்திற்குள் போகும் முன்பு இப்படிப்பட்ட காரியங்களை கடந்து வர வேண்டும். இப்படி கடந்து வரும்பொழுது உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படும், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் இருள் மாற்றப்படும், உங்களுடைய கலக்கங்கள் மாற்றப்படும், உங்களுடைய குழப்பங்கள் மாற்றப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையை வைத்துக்கொண்டு ஜபித்தால் அந்த ஜபத்திற்கு பதில் கிடைக்காது. ஆண்டவர் இங்கே அடிக்கடி போயிருக்காரு பாருங்க. அப்ப உங்கள் வாழ்க்கையில என்ன குழப்பம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கலக்கம் வந்தாலும் சரி, இருள் வந்தாலும் சரி, தேவையில்லாத குணாதிசயங்களை மாற்ற நாம ஜெப ஜீவியத்துக்குள் போக வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவராக இயேசுவானவர் சொல்லிக் கொடுத்தது போல ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டிய நேரத்துல எங்க இருக்கிறோம்? ஆண்டவர் இப்ப ஜபத்துக்காக சீஷர்களை கூட்டு போனாரு. ஜப நேரத்துல நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆண்டவர் அதை கூர்ந்து கவனிக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஜப ஜீவியத்துல எங்க போயிட்டு இருக்கிறோம்? ஜப நேரத்துல எங்க போயிட்டு இருக்கிறோம்? ஏனெனில் ஜபம் உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். அப்ப இன்னைக்கு என்னுடைய ஜபம் கேட்கப்படணும்னா நான் கெத்ரோன் எனக்கூடிய ஆற்றை கடக்க வேண்டும். எப்படி கடக்க வேண்டும்? ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால கடக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதை கடக்கும் பொழுது என்ன ஆகும்? குழப்பங்கள் மாற்றப்படும், அதே போல கலக்கங்கள் மாற்றப்படும், இருள் மாற்றப்படும், என்னுடைய குணாதிசயம் மாற்றப்படும். எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தினால் நான் அதை கடக்க முடியும். நான் கர்த்தருடைய பெட்டியா இருக்கும் பொழுது இந்த ஆற்றை கடக்க முடியும். அப்ப இன்றைக்கு இந்த கடந்து வா, இந்த ஆற்றை கடந்து வா என்கிற தலைப்புல ஆண்டவர் உங்கள் மத்தியில பேசியிருக்கிறார். நீங்கள் கடந்து வந்தால் நிச்சயமாகவே ஜபத்தின் மேன்மையை காண்பீர்கள், ஜபத்தின் ஜெயத்தை காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் இருக்கும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த நாள்ல கூட கர்த்தர் கடந்து வாங்க என்ற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை பேசியிருக்கிறார். இதை கேட்டிருக்கிறீர்கள், மறுபடியும் கேளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.